போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். இவங்க 2-3 மைண்ட்ல இருக்காங்க. அண்ணாமலை வந்தா வரட்டும், வராட்டி போட்டு இல்ல. இந்த மைண்ட் அண்ணாமலைக்கு தெரிஞ்சு போச்சு. எங்க அண்ணாமலை ஒரு பிஜேபி முக்கியமான தலைவர். அமித்ஷாவை மோடி எப்போனா பார்க்கக்கூடியவர். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னாரு, அது ஒரு கடிதமாக எழுதி கொடுக்குறது எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். என்னோட கோரிக்கைங்க இது, தமிழ்நாட்டு நல்லெண்ணில் அக்கறை உள்ள அண்ணாமலையின் கோரிக்கை அப்படின்னு எழுதி கொடுத்துருந்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஏன் மீடியாவில் பேசினார் அங்கே யோசித்து பார்த்தீங்களா நீங்கள்? அங்கே தான் பேக்ரவுண்ட். மத்திய பாஜகவை எதிர்க்கும் மனநிலைக்கு வந்து விட்டாரான்னு கேட்டிங்கன்னா வந்து விட்டார். இதுதான் பிகினிங். இனிமேல் போக போக வரும். அண்ணாமலை தனி கட்சி துவங்கி நாளைக்கு ஒரு 20 எம்பி வந்துடுச்சுன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த 20 எம்பி மோடி தான் ஆதரிப்பாங்க. பாராளுமன்ற தேர்தல் காங்கிரஸ் ஆதரிப்பார் அண்ணாமலைன்னு அது கனவுல கூட நினைக்கிறேன். பாஜகவோட ஆசீர்வாதத்தோட துவக்கிறாரா இல்லை பாஜக நான் கண்ணு முடிக்கிறேன் நீங்கள் என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்லுதா ஏன் தெரியுது. ஏன்னா ஒரு விஷயம் பார்க்கப்படுதுன்னா, திமுக நாளைக்கு பாஜகவுடன் கூட்டணி வைத்து ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இதை ஒத்துக்கிறீங்களா? அதனால தான் அண்ணாமலை வெளியில் வர்றாரோன்னு எனக்கு தோணும். கேட்க எனக்கு அதனால தான் வெளியே, அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து அவர் காதில் போயிடுச்சு. இதெல்லாம் உணர்ந்து தான் அண்ணாமலை சொல்கிறாலும் வேண்டாம் அந்த விவகாரமே. நாளைக்கு எப்படி திமுகவும் பாஜகவும் ஒன்றா சேர்ந்துட போகுது, கூட்டணி வரப்போகுது. ஏன்னா என்டி கூட்டணியிலேருந்து கட்டி விட்டாங்க டிஎம்கே. என்டி கூட்டணி காங்கிரஸ் தான் வருது. ஏன்னா சிம்பிள் இருக்காது, தாமரைங்கிற சிம்பிள் இருக்காது, பிஜேபிங்கிற ஒரு அடையாளம் இருக்காது, தனி கட்சி புது கட்சி அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது? அண்ணாமலை தாங்க பிராண்டு, அண்ணாமலை தான் பிராண்டு, அண்ணாமலை தான் ஐகான். ஸோ அண்ணாமலையால் பாஜகவா, பாஜகவால் அண்ணாமலையான, அண்ணாமலையால் தான் பாஜக. ஸோ தமிழக பாஜக அழிக்கணுங்கிற எண்ணம் அண்ணாமலைக்கு இல்லை. அண்ணாமலையின் வரவு தமிழக அரசியலில் தேவையான, இப்போ தேவை ஒரு கண்காணிப்பு மாதிரி இருக்கலாம். அவர் சரியான வேலை கொண்டு. ஏன்னா திமுகலாம் வந்து விஜயை ஒழிக்கணும்னு பார்க்கும், அண்ணாமலை ஒழிக்கணும்னு பார்க்க மாட்டார். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணல் நம்மோடு பேசியிருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், திரு அண்ணாமலை அவர்கள் வந்து சமீப காலத்தில் வந்து நம்ம பார்த்துருப்போம், மத்திய அரசு மும்மொழி கொள்கையை பற்றி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அதை குறித்து விமர்சனமாக போட்டிருந்தாரு. இந்த சூழலில் வந்து அண்ணாமலைக்கு வந்து பிஜேபியில் வந்து கண்டுக்கலை, மாநில தலைவரே வேற ஆள் போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் பரவுது. சார், எந்த அளவுக்கு உண்மை? இல்லை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா? அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவருடைய நடவடிக்கையில் சில மாற்றங்கள் தெரிஞ்சது. சரி, அண்ணாமலை வந்து கட்சி மேலே அன்பாக லாயலாக இருக்காரான்னா 100க்கு 100 லாயலாக இருக்கார். தமிழ்நாட்டு பாஜகவை மீட்டெடுத்து வளர்த்தெடுத்ததே அண்ணாமலை தான். இவங்க நன்றி கெட்டத்தனமாக நடந்தாங்க. அவர் அது பெருசு பண்ணல, கொஞ்சம் பெரிய மனசோடு போயிட்டார். அமெரிக்காவில் போய் ஹாலிடே பண்ணார், அலாஸ்கா போனார், ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் பெரிய பெரிய உலக பல்கலைக்கழகங்கள்லாம் பேசினார். ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிலலாம் இந்தியன் அரசியல்வாதி யாரும் பேசினா எனக்கு தெரிஞ்சு வரலாறே கிடையாது. அங்கெல்லாம் கூப்பிடவும் மாட்டாங்க. தகுதி அடிப்படையில் தான் அவர் கூப்பிடப்பட்டார், கட்சி அடிப்படையில் இல்லை. காங்கிரஸ்லேயே ராகுல்லாம் கூப்பிட மாட்டாங்க. அவர் வந்த உடனே சேர்ந்துருக்காரு. அப்புறம் ஆலோசனை பண்ணியிருக்காரு. என்ன அவருக்குன்னா, திருப்பி அவளோட ஆதரவாளர்கள், நெருங்கிய வட்டாரங்கள், நட்போட்டார்கள் அன்னைக்கு திருப்பி சாக்கடையில் போய் விடாதீங்க. நீங்கள் என்ன தான் மாநில தலைவராக போனாலும் உங்களை நிர்வாகம் பண்ண விட மாட்டாங்க. காலை பிடிச்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க. வார் ரூம் வச்சு உங்களை அடிப்பாங்க, சொத்து சேர்த்தேன்னு சொல்லுவாங்க. உங்களை வந்து சேர்க்க விட மாட்டாங்க. உங்களை வாழ்த்த விட மாட்டாங்க. உங்களை அயன் பவர் கொடுத்தா கூட பண்ண முடியாது. பேசி பாருங்கன்னா, டெல்லிகிட்ட வந்து ஒரு டெல்லி கேட்டாங்களாம், என்ன வேணும் உங்களுக்கு, மத்திய அமைச்சர் பதவியா மாநில தலைவர்? மத்திய அமைச்சர் வேண்டான்ட்டார். இல்லை முருகன் ரிசைன் மட்டும் உங்களை போடுறேன், இதை வேண்டாங்க, எனக்கு பிடிக்கல, வேண்டான்ட்டார். சரி, மாநில தலைவர்னு என்ன 2-3 கண்டிஷன். 5லேருந்து 10 வருஷம் நான் தான் நிரந்தர தலைவராக இருக்கணும். பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டிடுவேன், அசம்பிளி தேர்தலில் தனித்து போட்டிடுவேன், நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன். அப்போ அடுத்த சட்டசபை தேர்தலில் பாஜக ஆட்சியை பிடிக்கும்னு சொல்ல மாட்டேன், எதிர்கட்சியாக உட்காரலாம். ஏன்னா டிஎம்கே ரெண்டும் வீக் ஆட்சி. இந்த கண்டிஷனை பாஜக தலைமைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் வச்சிருக்காங்க. அண்ணாமலை இப்போ வரைக்கும் அதை ஏற்றுக்கல என்ன? இல்லை, ஏற்றுக்க. அந்த மாதிரி 3 கண்டிஷன். பெருசுங்கள்லாம் அமைதியாக இருக்கணும். வானதி, பொன்னாறு, தமிழிசை, நயினார் நகர் இதெல்லாம் ஓரம் கட்டி போகிறோம். எப்படி மோடி வந்தாவிட்டு அத்வானி, முரளி மனோகர் யோசியெல்லாம் தலைவர்களாக இருந்தாங்க, தலையிடக்கூடாது.
இப்போ பேட்டி கொடுக்குறது ப்ரெஸ் கான்லாம் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி 4 கண்டிஷன் சொல்கிறேன். அது மத்திய அரசாங்கம் ஒன்றும் பெருசாக கண்டுக்கல. அதுக்குள்ளே மத்திய பாஜக என்ன பண்ணுதான், சரி ஒரு இளைஞர் தானே நமக்கு தேவை, இளைஞரை போடுவோம். எஸ்டி சூர்யா, வினோத் செல்வம், அந்த மாதிரி. அவங்க சொன்னாங்க வேலைக்காக வந்துங்க, இவங்களாம் கட்டுப்படுவாங்களா? தமிழிசை, எல் முருகன், அப்புறம் வந்து நயினார் நாகேந்திரன், பொன் ராதாகிருஷ்ணன், எச் ராஜா, இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இன்னும் வினோத் செல்வமோ எஸ்டி சூர்யாவும் இருக்க முடியுமா, கேடி ராகவன் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டது. இல்லை எங்களுக்கு இளைஞர் வேணும். சரி போட்டுக்கோங்க. அஸ்வத்தாமன் பேரும் அடிப்படுது. அஸ்வத்தாமன் பேரும் அடிப்படுது. அப்படி அடிப்படுது. அப்போ கடைசி வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்களை வைக்கணும் முடிவு எடுக்கல. இல்லை, இவங்க 2-3 மைண்டில் இருக்காங்க. அண்ணாமலை வந்தால் வரட்டும், வராட்டி போட்டு. இல்லை, இந்த மைண்ட் அண்ணாமலைக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ணாமலை சொன்னாலும் ஓகே, நீ கேட்கலாம். இங்கே அண்ணாமலை ஒரு பிஜேபி முக்கியமான தலைவர், அமித்ஷாவை மூடி எப்போன்னா பார்க்கக்கூடியவர். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னார், அது ஒரு கடிதமாக எழுதி கொடுக்குறது எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் யாருக்கும் தெரியாமல். என்னோடய கோரிக்கைங்க இது, தமிழ்நாட்டு நல்லெண்ணில் அக்கறை உள்ள அண்ணாமலையின் கோரிக்கை அப்படின்னு எழுதி கொடுத்துருந்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஏன் மீடியாவில் பேசினார் அங்கே யோசித்து பார்த்தீங்களா நீங்கள்? அங்கே தான் பேக்ரவுண்ட். மத்திய பாஜகவை எதிர்க்கும் மனநிலைக்கு வந்து விட்டாரான்னு கேட்டிங்கன்னா வந்து விட்டார். போக போக வான வேடிக்கைகள் தொடரும்னு கேள்விப்படுறோம். இதுதான் பிகினிங், ஜஸ்ட் பிகினிங். இது இனிமேல் போக போக வரும். அவருக்கு என்னன்னா, அவருக்கு திராவிட கட்சிகள் ஒழியணும்னு ஆசை. அவரோட கொள்கை, நம்ம தப்பாக சொல்ல முடியாது. அதிமுக கூட்டு வச்சு அவருக்கு பிடிக்கல. முதல்ல சொன்னாலும் அதிமுக கூட்டு வச்சா போனி ஆகாதுங்க, இப்போ அதிமுக ஒழிச்சிருவீங்க, பிஜேபி ஒழிஞ்சு போட்டுனாங்க. அது இல்லாமல் இவங்களுக்கெல்லாம் சீட் கொடுக்காதேன்னாங்க. 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு வருவாங்க. அதே மாதிரி அண்ணாமலை சொன்னது அப்படியே நடந்தாலும் அப்படியே நடந்திருக்கு. ஜோசிகார் சொன்ன மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் சொன்ன மாதிரி நடந்திருக்கு. இத்தனையும் மீறி மத்திய பாஜக தூங்கிட்டு இருந்ததுன்னா எங்கள் தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிற எழுப்ப முடியும். தேர்தல் முடிஞ்சவொடனே நயினார் ராஜினாமா பண்ணி லெட்டரை கொடுத்தாராம், இருங்க கண்டினியூ பண்ணுங்க புதிய தலைவர் போகிற வரைக்கும். நாங்களும் 2 மாதம் ஆச்சு. ஏங்க மத்திய பாஜக தலைவரே போடுறதுக்கு 3 வருஷம் எடுத்த கட்சிங்கிறது ஒரு மாநிலத்தை, அதுவும் தமிழ்நாடே கேரே பண்ணுறதில்லை. மத்திய பாஜக தமிழ்நாடு ரேடார்லேருந்து போய் தமிழ்நாடு ரேடார்லேருந்து ரொம்ப நாள் ஆச்சு, கேரே பண்ணுறதில்லை. ஸோ இத்தனையும் அண்ணாமலை கூறப்பட்டதா, நீங்கள் திருப்பி போனால் கூட உங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இங்கேயும் ஒரு தொட்டிலையும் ஆட்டி விட்டு கொள்ளையும் கிள்ளி விடுவாங்க, இதெல்லாம் வேண்டான்னு சொல்லப்பட்டது. அண்ணாமலை சொன்னாலும் அப்படின்னா ஒரு தனி கட்சி ஆரம்பித்து, இப்போது தனி கட்சி ஆரம்பித்து கூட்டணி வைக்கிறது புதுசு இல்லை. சரத்பவார் எங்கே இருந்தார்? காங்கிரஸில் இருந்தார். நேஷனல் காங்கிரஸ்னு ஒன்று ஆரம்பித்து தனி கட்சி துவங்கி காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டார். மம்தா பானர்ஜி காங்கிரஸில் இருந்தாங்க, எவ்வளோ பேருக்கு தெரியுமோ எனக்கு தெரியும். அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ் தொடங்கி சோனியா காந்தி கூட்டணி வச்சு ரயில்வே அமைச்சரானாங்க. 2 உதாரணங்கள், நிறைய உதாரணம் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அண்ணாமலை தனி கட்சி துவங்கி நாளைக்கு ஒரு 20 எம்பி வந்துடுச்சுன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த 20 எம்பிலையும் மோடி தான் ஆதரிப்பாங்க. பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆதரிப்பார் அண்ணாமலை, என்ன அது கனவுல கூட நினைக்காது. இல்லை, இதை பாஜக உணர்ந்துக்கிடுமா? ஓகே, அவர் ஒரு தனி மூவ்மெண்ட் எடுக்கிட்டு நமக்கு தானே ஆதரவு தெரிவிக்க போகிறார், இதில் ஒரு பி டீம் மாதிரி செயல்படுவாரா பாஜகவோட அந்த சூழல்? இது நமக்கு சரியாக பதில் சொல்ல தெரியல. பாஜகவோட ஆசீர்வாதத்தோட துவக்கிறாரா, இல்லை பாஜக நான் கண்ணை மூடிக்கிறேன் நீங்கள் என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்லுதா, ஏன் தெரியுது. ஏன்னா தமிழ்நாடு பாஜக மேலே மத்திய பாஜக கடுங்கோபத்தில் இருக்கிறதா கேள்விப்படும். எல்லா தலைவர்களையும் மோடி சொன்னாலும் எல்லாரையும் வீட்டுக்கு அமிச்சா யாரை வச்சு நான் கட்சி நடத்துவேன்னு கேட்டாங்க. எல்லார் மேலேயும் புகார் இருக்குது. எல்லாம் கொடுத்த 25 கோடி அமுக்கிட்டாங்க. எல்லோரும் 2 ஆனந்தன் ஐயா சாமி, விஜயதாரணி, ஒரு 2-3 பேரை தவிர, காந்தியை தவிர இதெல்லாம் பணத்தை சுட்டிட்டாங்க. சென்னையில் போட்டு வெயிட் பண்ணலாம் 25 கோடி காலி பண்ணிட்டாங்க. அப்படியே சாப்பிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில எப்படி கட்சி இதெல்லாம் டெல்லிக்கு உங்களுக்கு எனக்கே தெரியும் பொழுது டெல்லிக்கு போகாமல் இருக்குமா, ஐபி டக்கு டெய்லி டெலி பண்ணுற மாதிரி அடிச்சுருக்கிறோம், டக்கு போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவரால் என்னத்தை பண்ண முடியும்? தமிழ்நாட்டையே பார்க்கறதுக்கு ஒரு பிரதமரால் முடியுமா? தமிழ்நாட்டையே கவனிக்கிறதுக்கு ஒரு உள்துறை அமைச்சரால் முடியுமா? ஸோ அண்ணாமலையோட மூமெண்ட்டை பொறுத்து அவர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தேசிய பாஜகவை எதிர்க்க மாட்டார். ஓகே, தமிழ்நாடு பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணுவார், திராவிட கட்சிகளை கிரிட்டிசைஸ் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார்னா அது மத்திய அரசாங்கம் நல்லது தானே? நிச்சயமா சார். அதே நேரத்தில் என்ன ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கப்படுதுன்னா, திமுக நாளைக்கு பாஜகவுடன் கூட்டணி வைத்து ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இதை ஒத்துக்கிறீங்களா? ஒருவேளை அதனால தான் அண்ணாமலை வெளியில் வர்றாரோன்னு எனக்கு தோணுது. ஓகே, கேட்க வந்து எனக்கு அதனால தான் வெளியே, அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து அவர் காதில் போயிடுச்சு. இப்போ திமுக பாஜகவுக்கு என்ன வேணும்?
30 MP எம்பி மட்டும் போதும். ஓகே, 30 ஆட்சி அமைக்க அங்கே எம்பி தான். இவங்க 20 10 20 8 9 இருக்குது. ராஜ்யசபாவில் 8 என்னமோ இருக்குது. இதில் ஒரு 20. காங்கிரஸ் 10 கழிச்சிருங்க. 40ல் காங்கிரஸ் 10 கழிச்சிருங்க. கம்யூனிஸ்ட்டு விசிகே எல்லாம் கழிச்சிருங்க. மீதி 22 என்னமோ இருக்குது. அது 30 சீட்டு பாஜகவுக்கு வந்ததுன்னா 2/3 கிட்ட வந்துடும். பில்லெல்லாம் பாஸ் ஆகிடும். தமிழ்நாடு குட்டிச்சாறு பண்ண நமக்கு என்ன வந்து நமக்கு ஒன்று மத்திய பாஜகவில் எங்களுக்கு வரணும், ஆட்சியர் நடத்தணும். அதே மாதிரி ஸ்டாலினுக்கு இப்போ வந்து எந்த ஆதரவும் இல்லாமல் இருக்கு. காங்கிரஸும் போச்சு, தேசிய தலைமையும் போச்சு, காங்கிரஸ் எதிரி ஆயிடுச்சு. கேட்டால் ஒரு ரீசன் கொடுக்கலாம், என் கலைஞரே வந்து வாஜ்பாயோட சரி இல்லையா, நான் என் மோடியோட சேரக்கூடாது, அவர் தமிழ்நாடு நல்ல மறப்போம் மன்னிப்போம், நாங்கள் கொள்கை பிடிப்பில் இருக்கோம், சில காமன் மினிமம் அஜெண்டா வைப்போம். இப்போவே பார்த்தீங்கன்னா கனிமொழி எழுதி கொடுத்துறாங்க, காங்கிரஸ் கூட நான் உட்கார மாட்டேன், லோக்சபாவில் இருக்கையை மாற்றுங்கன்னு எழுதி கொடுத்துறாங்க. ஸோ இனிமேல் தமிழ்நாட்டு நலன் குறித்து திமுக பேசினா காங்கிரஸ் கூட பேசாது, ஒத்து ஊதாது. காங்கிரஸ் பேசினா திமுக ஒத்து ஊதாது, ரெண்டும் பிச்சுக்கோங்க. மோடி ரசிக்கிறார். இல்லை, இதை அண்ணாமலை பார்க்குறாரா? நாளைக்கு நீங்கள் ஒன்று சேர்ந்துட்டீங்கன்னா நான் எதுக்கு பிரச்சாரம் பண்ணணும்? இல்லைங்க, அவர் என்ன சொல்லலாம், நான் தலைவராக வந்தாவிட்டு திமுகவோட கூட்டணி வச்சிங்கன்னா நீங்கள் சொல்லலாம், தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி இல்லைங்க, டெல்லியில் மட்டும் கூட்டணி. அது என்ன கதையாகுது? இதெல்லாம் உணர்ந்து தான் அண்ணாமலை சொல்கிறான் வேண்டாம் இந்த விவகாரமே. நாளைக்கு எப்படி திமுகவும் பாஜகவும் ஒன்றா சேர்ந்துட போகுது, கூட்டணியை வரப்போகுது. ஏன்னா என்டி கூட்டணியிலேருந்து கழட்டி விட்டாங்க டிஎம்கே. என்டி கூட்டணி காங்கிரஸ் தான் இருக்குது. ஆனால் இப்போ அங்கே ஒரு பிரச்சனை ஓடுது, காங்கிரஸை கட்டி விட்டு டிவிக்கே உள்ளே கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க. திமுகவும் காங்கிரஸை கட்டி விட்டு டிவிக்கே உள்ளே கொண்டு வரலான்னு பார்க்குறோம். அதுக்கு விசிகா தலைவர்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ராகுல் காந்தி அதை ப்ரிஃபர் பண்ணுறாராம். காங்கிரஸ் இருந்துட்டு தாவேக்கா இருந்து டிஎம்கே மட்டும் கட்டி விடலான்னு. ஸோ இப்படிப்பட்ட பர்முடேஷன் காம்பினேஷன் நடுவில் இந்திய அரசியலும் தமிழக அரசியலும் வேறு பாதையில் பயணிக்கிறதால நம்ம எதிர்பார்க்காத காட்சிகள்லாம் அரங்கேறிட்டு வருது. 2 மாதமும் 10 எம்எல்ஏ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ அதிமுக வெளில வர போகிறாங்க. தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர் 2ஆம் கட்ட எம்எல்ஏ வர போகிறாங்க. வந்துடுதுன்னா அவர் மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி விஜய்க்கு வந்துடும். அப்புறம் கூட்டணி கட்சி தேவை. ஆனால் அவர் கூட்டணி கட்சி கைட்டு விட மாட்டார். வச்சுப்பார், தகராறு பண்ணாங்கன்னா எழுந்து போங்கன்னு சொல்லுவார். அந்த தைரியம் வந்துடும். இப்போ வந்து மிரட்டி பார்க்குறாங்க கூட்டணி கட்சிகள்லாம். காங்கிரஸ் தவிர மீதி கட்சியெல்லாம் மிரட்டி பார்க்குது. மெஜாரிட்டி வந்து வச்சுங்க கப்சிப்னு இருக்க வேண்டியது. மந்திரி பதவியும் தூக்கிடுவார், ரெட் இது போட்ட ஃப்ளாக் வண்டியும் தூக்கிடுவார், ரெட் லைட் போட்ட காரையும் தூக்கிடுவார். ஸோ அதனால் வந்து அப்போ பார்த்து அடங்கி கிடக்கும். அதுக்கு பிறகு தான் விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கணும். நிச்சயமா சார். திரு அண்ணாமலை அவர்கள் ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி ஒத்து போக மாட்டேங்குது, இதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் தனி கட்சி ஆரம்பிச்சாருன்னா எந்த அளவு சார் வரவேற்புங்கிறது இருக்கும்? ஏன்னா பாஜகவோட இருந்தால் தான் அண்ணாமலைக்கு வந்து ஒரு அப்படி தான் பேசுகிறாங்க. அவர் வந்து அவரால் பாஜகவால் இவர் வளர்ந்தார் அப்படிங்கிறாங்களா? ஒருவேளை நாளைக்கு தனி கட்சி ஆரம்பித்தா எந்த அளவுக்கு வந்து இது அண்ணாமலை அவர்கள் பின்பு வந்து இன்னும் பிரம்மாண்டமாக அந்த கூட்டம் ஆதரவுங்கிறது இருக்கிறது வரும்? ஏன்னா சிம்பிள் இருக்காது, தாமரைங்கிற சிம்பிள் இருக்காது, பிஜேபிங்கிற ஒரு அடையாளம் இருக்காது, தனி கட்சி புது கட்சி அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது? அண்ணாமலை தாங்க பிராண்டு, அண்ணாமலை தான் பிராண்டு, அண்ணாமலை தான் ஐகான். இந்த தேர்தலில் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணி கூட அண்ணாமலை ஆதரவாளர்கள், அண்ணாமலையோட கட்சி நிர்வாகிகள் யாருமே தாமரைக்கு போடல. தெரியுமா உங்களுக்கு? நான் கேட்டேன் மயிலாப்பூரில், என்னப்பா என்ன பண்ண போகிறான்னு. அண்ணாமலை சொல்லிட்டு போயிடுவாருங்க, அவர் எவ்வளோ கேவலம் பண்ணாங்க. நான் விசிலுக்கு ஊதிட்டேன். விசிலுக்கு ஊதினாங்கள 80% அண்ணாமலை ஆதரவாளர்கள் இந்த வாட்டி இருந்திருக்காங்க. அது அந்த 18% அப்படிங்கிற மாதிரி அந்த பாலிடிக்ஸ். ஸோ அண்ணாமலையால் பாஜகவா, பாஜகவால் அண்ணாமலையான, அண்ணாமலையால் தான் பாஜக. இது வரைக்கும் நோட்டாவில் இருந்தது 18% கொண்டு போன யார் பண்ண முடிஞ்சது? இதுக்கு முன்னாடி எந்த மாநில தலைவர் பண்ணாங்க? தாமரை வென்றே தீரம், வென்றே தீரம், மலர்ந்தே தீரம், மலர்ந்தே தீரம் மைக்கில் கத்தினா போறாது. இவர் மலரை செஞ்சு காமிச்சார். ஸோ பாஜகவில் அண்ணாமலை இல்லை, அண்ணாமலையால் தான் பாஜக 18% வந்து என்டிஏல வந்தது. வெற்றி வாய்ப்புங்கிறது அதெல்லாம் மைனர் விஷயம். ஆனால் இவ்வளோ ஓட்டு வந்தது பெரிய விஷயம். பல இடங்களில் 2வது இடத்துக்கு பாஜக வந்தது பாராளுமன்ற தேர்தலில். நீங்கள் கூட்டணி வச்சதுனால திருப்பி அழிஞ்சு போச்சு. சட்டசபை தேர்தலில் பார்லமெண்ட் தனித்து போட்டுகிட்டே வந்தாங்க. ஸோ அண்ணாமலையால் பாஜகவுக்கு எந்த லாபமும் இல்லை, பாஜக அண்ணாமலைக்கு எந்த லாபமும் இல்லை. தனியாக போட்டி போட்டு மோடி பாஜக ஏதோ ஒரு தமிழக ஏதாவது பேர் அமைச்சார்னா டஃப் ஃபைட் கொடுத்து திராவிட கட்சிகளை, அவர் ஃபோக்கஸ் எல்லாம் பாஜக திட்டத்தில் இருக்காது. என்ன எழுதி வச்சுங்க, திராவிட கட்சிகளை அட்டாக் பண்ணி அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களை காலி பண்ணுறதா தான் இருக்கும். அது விஜய்க்கு கை கொடுக்குமானா கை கொடுக்கும். ஏன்னா விஜய் எதிர்ப்பாளர்களை விஜயை விட
அண்ணாமலை ஒழிச்சார் வச்சுங்க, நாளைக்கு களம் வந்து அண்ணாமலை வர்சஸ் விஜய்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்கே. இல்லை, இது ஆரம்ப கட்டத்திலே அவர் வந்து இந்த மாநில தலைவருக்கு நீக்கி இது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அன்பு கூட்டம் அப்படிங்கிற ஒரு பேர்லாம் அமைப்ப ஆரம்பித்து தனி கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் தேர்தல் கிட்ட நெருங்குது, இதை பாஜக விரும்பலை, என்னப்பா நாங்கள் இங்கே பிஜேபி வழக்கம்னு பார்த்தா நீ தனியாக ஒரு அதெல்லாம் விட மாட்டோம், அதெல்லாம் மிரட்டி வச்சிருக்காங்க, அமித்ஷா மிரட்டி வச்சிருக்காரு, அப்பவுமே எடுக்கக்கூடிய முடிவு தான் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்கப்போ தான் எடுக்கல. இது எடுக்க விட்டுருவாங்களா முதல்ல பாஜக? இல்லை, தேர்தல் நேரத்தில் அவர் தனி கட்சி துவக்கிறத ஒரு மைண்டில் இருந்திருக்காரு. இப்பவும் ஆனால் அவரோட சொல்லப்பட்டதான், இன்னைக்கு உங்களால் பாஜக அழிஞ்சர் வரக்கூடாதுங்க, பாஜக தனியாக அழிஞ்சிட்டு போட்டோம், உங்களால் அழிஞ்சர் வரக்கூடாது சொன்னால் என்னால் தமிழ்நாடு பாஜக அழியக்கூடாது. நான் அந்த மாதிரி துரோகி இல்லை, தமிழ்நாடு பாஜக கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டேன். நான் வளர்த்த குழந்தைய நானே கண்ணை குத்துவேனா? நோ. கேம்பெயின் பண்ணார். அப்போ கூட யார் கேம்பெயின் பண்ணார்? யார் யார் அவர் எதிர்த்தாங்களோ அவங்களுக்கு போய் முதல்ல கேம்பெயின் பண்ணார். வானதி, தமிழிசை, முருகன் இவங்களை எதிர்ப்பு கொடுத்து திராவிட பாஜக அவங்கள கேம்பெயின் பண்ணிட்டு தான் அப்புறம் மற்றவங்களுக்கு போய் பண்ணார். ஸோ தமிழக பாஜக அழிக்கணுங்கிற எண்ணம் அண்ணாமலைக்கு இல்லை. அது க்ஷீணமாக போச்சு, ஒன்றுமே இல்லாமல் போச்சு. அது சத்தப்பணமாக ஆகுது. அதுக்கு இன்னும் ஆக்சிஜன் போட்டால் கூட வெண்டிலேட்டரில் வச்சா கூட இனிமேல் உட்கார முடியாது, கஷ்டம். இல்லை, அப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கன்னு சொல்லியிருக்காங்களா? தேர்தல் முடிந்த வரைக்கும் அமைதி காத்துட்டு ஃபாரினுக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ கலந்துரெல்லாம் பார்த்துட்டு ஒரு கால் அதிமுக ஆட்சிக்கு வந்திருந்தா என்ன முடிவு எடுத்திருப்பாருன்னு தெரியாது. விஜய் வந்ததுனால இப்போ அவரோட நீடு தேவைப்படுது. அண்ணாமலையின் வரவு தமிழக அரசியலில் தேவையான இப்போ தேவை. ஏன்னா அண்ணாமலை போன்றவர்கள் இருந்தால் தான் விஜய்க்கு வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கலாம், அவர் பண்ணுற நல்லது கெட்ட எடுத்து சொல்கிறது இருக்கலாம், ஒரு வாய்ஸாக இருக்கலாம், ஒரு கண்காணிப்பு மாதிரி இருக்கலாம். அவர் சரியான வேலை கொண்டு. ஏன்னா திமுகலாம் வந்து விஜயை ஒழிக்கணும்னு பார்க்கும், அண்ணாமலை ஒழிக்கணும்னு பார்க்க மாட்டார். நல்ல ஆட்சி கொடுங்க, நல்லா பண்ணுங்கள், இதெல்லாம் திருத்திங்க, அந்த மாதிரி அட்வைஸ் கொடுப்பார். ஸோ திமுக அதிமுகவுக்கு மாற்றாக அண்ணாமலை வருவாரான்னு கேட்டிங்கன்னா ஒரு 3-4 வருடங்களில் அது சாத்தியமாகும் தான் நமக்கு தோணுது. அண்ணாமலை வகித்த பதவி மாநிலத்தில் பாஜகவின் மாநில தலைவராக இருந்தாங்க, பதவி வகிச்சாங்க. இப்போ மாநிலத்தில் நயினா நாகேந்திரன், இப்போ அடுத்து மாற்ற போகிறாங்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து வேற யாரையும் போட்டால் அண்ணாமலை மாதிரி செய்வாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஒருவேளை எஸ்ஜி சூர்யாவாக இருக்கட்டும், வினோஜ் பி செல்வமாக இருக்கட்டும். இல்லைங்க, இது என்ன பிரச்சனைனா, இல்லை திரும்பவும் இதே மாதிரி தான் இருக்குமா? இது என்ன பிரச்சனைனா, இந்த திராவிட பாஜகவினர்லாம் பதவி வெறி பிடிச்சவங்க. மத்திய அமைச்சராக இருந்து போட்டி போட்டு தோல்வி போட்டு மத்திய அமைச்சராக தொடர்வது நம்ம கேள்விப்படாத ஒன்று. இந்த 3 பேர் யார்? அஸ்வத்தாமன், அஜய் சூர்யா, அஸ்வத்தாமன், எல்ஜே சூர்யா, வினோத் செல்வம் 3 பேருமே சேர்ந்தவர்கள். திராவிட பாஜக கிடையாது, திராவிட பாஜக கிடையாது. அவங்களாம் நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர். ஆனால் எனக்கு என்னன்னா, இளைஞர்கையில் கொடுத்து பெருசுகளை அவங்களுக்கு கீழே வேலை பண்ண வச்சா காலவாரம். அண்ணாமலையோட திறமையில வந்து 3 வருஷம் அவர் ஆட்சி பண்ணார், முடியல, காலவாரம் முடியல. பின்னாடி இருந்தால் குத்த முடியும், பின்னாடி இருந்து குத்துறாங்க, என்ன பண்ணாங்க, மாறு மூச்சு எழுதி வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவருக்கு நிர்மலா சீதாராமன் சண்டை மூட்டி விட்டாங்க, கோயம்புத்தூரில் அவர் புயல் கெடுக்க பார்த்தாங்க, சொத்து சேர்த்தாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை, எதுவும் ஆகலை. ஆனால் இவங்க இந்த இளைஞர்கள் 3 பேரும் இவங்க தாக்குதலை சமாளிக்கிற அளவுக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இவங்க சாதாரண இல்லை, பணம் பலம், சாராய ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க எல்லாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க அவங்களோட தாக்குதலை சமாளிக்கிற அளவுக்கு இந்த இளைஞர்கள் வரணும்னா மத்திய பாஜகவோட ஆதரவு வேணும். எந்த அளவுக்கு மத்திய பாஜக ஆதரவு கொடுக்கும்? கை கழுவி விட்டுச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இவங்களோட கேரியரும் போயிடும். இந்த 3 இளைஞர்களோட கேரியர் போச்சுன்னா என்னங்க பண்ண முடியும்? ஏன்னா பதவி வெறி பிடிச்ச பெருசுகள் இருக்கிற வரைக்கும் ஒன்று அவங்கள நீக்குங்க, கம்ப்ளீட்டாக நீக்கிட்டு யங் பிளேட்டை கொண்டு அப்போ தொந்தரவு இல்லாமல் பண்ண முடியும். அவங்கள வச்சுட்டே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது. இல்லை, அண்ணாமலை அவர்கள் கட் அண்ட் ரைட்டாக அங்கே போய் துணிஞ்சு நின்னார், இப்படி தான் இருக்கும் அவர் தலைவராக இருக்கும்போது. அதை பொறுத்துக்காமல் பல பேர் மனசுக்குள்ளேயே கும்பிட்டு இருந்தாங்க, பின்னாடி வேலையை காமிச்சு விட்டாங்க. இந்த சூழலில் இந்த 3 பேர் வந்து அவங்களோட எனக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பார்த்துட்டு இணக்கமாக போவாங்களா, இல்லை அண்ணாமலை மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்களா? அதுக்கு தகுந்த ஆள் தானே அந்த அண்ணாமலை மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறதுக்கு இந்த திராவிட பாஜக தலைவர்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கண்ட்ரோலில் தான் கட்சி நடக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்குள்ள ஒருத்தரை நாங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்துக்கிறோம். இது பாஜக தலைவர்களே, திராவிட பாஜக தலைவர்களே திருப்பி செகண்ட் டைம் அது பாதி பேர் தலைவராக இருந்தவங்க தான். ஓகே, பாதி பேர் தலைவராக இருந்தவங்க தான். எங்களுக்குள்ளே ஒருத்தர் தலைவராக தேர்ந்தெடுத்துக்கிறோம். இது என்ன விளையாட்டாது? இல்லை, அவங்க விளையாட்டை பார்த்துட்டு எல்லாம் சந்தி சிரிச்சிட்டு இருக்கு. சந்தி சிரிச்சு அவங்க கேர் பண்ணலிங்க. இப்போ தமிழிசை வந்து விஜய் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் சிறந்த நிர்வாகி, ஜால்ரா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 பேர் வந்து பாஜகலேருந்து தாவைக்காக போகிறது அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க. விஜய் அப்ரூவ் பண்ணல. போய் பார்த்துட்டு வந்துருக்காங்களே, குஷ்பு திரைத்துறை மரியாதை நிமித்தம் திரையில் இருக்காங்க, போனாங்க, பார்த்தாங்க. அது மொத்தமாக சொல்ல முடியாது.
அது திரைத்துறை அவன் விஜயோட ஆக்ட் பண்ணியிருக்கான். ஆனால் திரைத்துறை இல்லாத பாஜக திராவிட பாஜகவினர் பதவி ஆசைக்கு வேண்டி அப்ளிகேஷன் கொடுத்து வச்சுட்டாங்க. விஜய் டேபிளில் இருக்குது, அவர் எந்த முடிவு எடுக்கல அவர். ஏன்னா அவருக்கு தெரியும். உண்மையா சார்? உண்மைதான். பாஜக இருக்க தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் விஜய்கிட்ட அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்காங்க. நான் கேள்விப்பட்டோம். அது முக்கியமான ஒரு சோர்ஸ் இருந்து வந்தது. ஆனால் விஜய் அப்ரூவ் பண்ணல. வச்சு டேபிளில் வச்சிருக்காரு, பார்க்கலாம்னு முடிவு. பாஜகவுக்கும் தெரியும்ல, உங்களுக்கு எனக்கு தெரியுமோ அது IBI டெல்லி போகாம இருக்குமா? ஆனால் டெல்லி பாஜக எதை பற்றியுமே கேர் பண்ணுறதா இல்லை. அது தமிழ்நாடு அவங்க விட்டான், கை கழுவி விட்டாங்க. எப்படியோ போட்டோம், நாசமாக போட்டோம். வெஸ்ட் பெங்கால் ஆட்சியை பிடிச்சிங்களே, கொடுங்கோல் ஆட்சியை மம்தா பானர்ஜி வீட்டுக்கு அமிச்சு சுவேந்திர உட்கார வச்சிங்களே, இங்கே ஸ்டாலின் அமிச்சு ஆட்சியை உட்கார வைக்க முடியல உங்களால். அப்போ என்னத்தான் நீங்கள் தேசிய கட்சி என்னத்தான் ரூல் பண்ணுறீங்க, என்னத்தான் நிர்வாகம் கொடுக்குறீங்க தெரியல. தமிழ்நாட்டை க்ஷீணமாக போகிறதுக்கு அலோவ் பண்ணுறீங்களா, இல்லை தமிழ்நாட்டை மீட்டெடுக்க முடியலையா, இல்லை தமிழ்நாடு பாஜக அவ்வளோதானாங்க நமக்கு புரியாமல் இருக்கு. நிச்சயமாக சார் தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் தெரியும். தொடர்ந்து எங்களுக்கு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார். நன்றி.